வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்ல ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சை ஸ்கொயர் டெஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த சை ஸ்கொயர் டெஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குட்னஸ் ஆஃப் ஃபிட், ஒன்னோட ஒன்று ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத தான் மேஜராக நம்ம செக் பண்ணுவோம். இந்த சை ஸ்கொயர் டெஸ்ட்டில் 2 மாடல் ப்ராப்ளம் இருக்குது. 2 மாடலையுமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் மாடல் ப்ராப்ளத்தை முதல்ல பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் மாடல், in 120 throws of a single die the following distribution of phases was observed. phase 1லேருந்து 6 வரைக்கும் கீழே ஃப்ரீக்வன்சி என்னென்ன வேல்யூஸ் ஒரு முறையும் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 30, 25, 18, 10, 22, 5 இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 120 வரும். கேன் யூ சே தட் த டை இஸ் பயாஸ்டு? பயாஸ்டுனா என்னென்னா பாரபட்சமாக இருக்கிறது, அதாவது நாட் ஈக்குவல், ஒரு முறையும் வேறு வேல்யூ விழுற மாதிரி இருக்கிறது. இதே அன்பயஸ்டுனா அந்த டையில் பாரபட்சம் இல்லை, ஈக்குவலான வேல்யூஸ் விழுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். இப்போ சொல்யூஷனில் ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா நல் ஹைபாத்திசிஸ் H0ன்னு எடுத்துக்கணும். இதில் σ1 ஈக்குவல் டு σ2ன்னு போடணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டை பயாஸ்டு கிடையாது, அதாவது 120 த்ரோ பண்ணும்போதும் 6 ஃபேஸ் ஒரு ஈக்குவலாக விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது த டை இஸ் அன்பயாஸ்டு, பாரபட்சம் இல்லாமல் ஒரு ஃபேஸுமே ஈக்குவலான டைம்ஸில் விழுந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸ்டெப் 2 ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் H1ன்னு எடுத்துக்கிறோம். σ1 நாட் ஈக்குவல் டு σ2. த டை இஸ் பயாஸ்டு, அதாவது கொஸ்டினில் சொல்லியிருக்கிற மாதிரி ஃபேஸ் 1 30 முறை விழுது, ஃபேஸ் 2 25 முறை விழுது, ஃபேஸ் 3 18 முறை விழுது, ஃபேஸ் 4 10 முறை விழுது, 5 22 முறை, 6 15 முறை, ஒன்றும் வேறு டைம்ஸில் விழுந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ ஈக்குவலான நம்பர்ஸில் ஒரு ஃபேஸும் விழலை. ஸோ த டை இஸ் பயாஸ்டு, பாரபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸ்டெப் 3ல் தான் பார்த்தீங்கன்னா இந்த சை ஸ்கொயர் டெஸ்ட் ப்ராப்ளத்துடைய கால்குலேஷனே இருக்குது. இதுக்கு கால்குலேட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் சை ஸ்கொயர். சை ஸ்கொயருக்கு ஒரு சிம்பிள் இருக்குங்க. இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இந்த எஸ் இப்படி திருப்பி போடுங்க. இதுதான் சை ஸ்கொயருக்கான சிம்பிள். கால்குலேட்டட் சை ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. இந்த சமேஷன் ஒட்டு மொத்தத்துக்கும். ஓகே. ஓனா என்னென்னா அப்சர்வ்டுன்னு அர்த்தம். அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஈங்கிறது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஓகே. இதில் ஓங்கிறது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஈக்கு சமேஷன் எடுத்தால் தான் அது கால்குலேட்டட் சை ஸ்கொயர் வேல்யூன்னு வரும். அதுக்கப்புறம் டேபிள் வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணணும். இவ்வளோ தான் ப்ராப்ளம். இப்போ இந்த கால்குலேட்டட் சை ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 120 த்ரோஸ். ஓகேவா? எத்தனை ஃபேஸ் இருக்குது? 6 ஃபேஸ். 120 டிவைடட் பை 6 எவ்வளோ வரும்? 20. இதுதான் எக்ஸ்பெக்டட். ஒரு ஃபேஸும் 20 முறை விழுந்தால் 120 ஈக்குவலாக 20 முறை வேணும். இது எக்ஸ்பெக்டட். ஆனால் அப்சர்வ்டு 30, 25, 18ன்னு மாறி இருக்குது. இப்போது நம்ம சிம்பிளாக ஒரு டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓ ஃபஸ்ட்டு அப்சர்வ்டு, அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, அடுத்தது ஓ மைனஸ் இ, அடுத்தது ஓ மைனஸ் இடி ஹோல் ஸ்கொயர், அடுத்தது ஓ மைனஸ் இடி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. இது எல்லாத்தையுமே இந்த டேபிளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தனித்தனியாக நம்ம கால்குலேட் பண்ணாமல் இந்த டேபிள்லேயே நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி ஓ,
அதை வந்து இந்த ஃப்ரீக்வன்சிஸை சம்லேருந்து எடுத்து எழுதிக்கங்க. 30 25 லைனாக கீழே ஒன்று ஒன்றா 30 25 18 10 22 15. ஓகே, 30 25 18 10 22 15 சம்மிலேருந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி எழுதிட்டீங்க. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 20 ஒரு ஃபேஸுக்கும், எல்லாத்துக்குமே 20. இப்போ இதுக்கு மேலே கால்குலேஷன் இந்த ரெண்டு வேல்யூ வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். O minus E 30 minus 20 10 25 minus 20 5 18 minus 20 minus 2 10 minus 20 minus 10 22 minus 20 2 15 minus 20 minus 5. ஓகே, இப்போ O minus E அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 10 ஸ்கொயர் 100, 5 ஸ்கொயர் 25, minus 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 4 ஆகிடும். minus 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 100, 4 minus 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. ஓகே, இப்போ O minus E ஸ்கொயர் இருக்குது, E இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள் 100 O minus E ஸ்கொயர் ஃபஸ்ட்டு வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். 100 டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூ 20. புரியுதுங்களா? அதாவது 100 டிவைடட் பை 20. O minus E ஸ்கொயர் என்னங்க 100, E வேல்யூ என்ன 20. ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய வேல்யூ என்ன 5. ஓகேவா? இதே மாதிரி பாருங்கள் 25 டிவைடட் பை 20 1.25 வரும் கால்குலேட் பண்ணிங்கன்னா. 4 டிவைடட் பை 20 0.2 வரும். 100 டிவைடட் பை 20 again 5 வரும். 4 divided by 20 again 0.2. 25 divided by 20 1.25. இப்போ இது எல்லாத்துக்கும் சமேஷன் எடுத்தா என்ன அது, இதை டோட்டல் பண்ணால் அதுதான் சமேஷன். ஸோ அது சை ஸ்கொயர் வேல்யூ வந்துடும். டோட்டல் பண்ணுங்கள். 5 6 7 10 12.9. okay, so calculated chi square value is equal to 12.9. இதை கண்டுபிடிக்கிறது இந்த டேபிள்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் முடிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கு வந்துடுச்சு. ஸ்டெப் 4 வரும்போது டேபிள் வேல்யூ எடுக்கணும். அதுக்கு முதல்ல டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னென்னா ஃபார்முலா n-1. இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து சம்மில் இந்த இடத்துல கொடுக்குற வேல்யூ எடுத்துக்கூடாது. 120 த்ரோஸ்னால் அது கிடையாது. இந்த டேபிளில் பாருங்கள் ஃபேஸ் எத்தனை ஃபேஸ் 1 2 3 4 5 6 6 ஃபேஸ் இருக்குது இல்லையா? இதுதான் இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளத்தில் எப்பவுமே இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் மேலே, அதுதான் வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஸோ n ஈக்குவல் டு வந்து 6. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு 6 - 1 5. இதுதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5ன்னு எடுத்தாச்சு. இப்போது டேபிள் சை ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எந்த டேபிளில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸ். பார்த்தீங்களா, கிரிட்டிக்கல் வேல்யூஸ் ஆஃப் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கடைசி டேபிளாக அதில் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸை அப்படியே திறந்துக்கிட்டே வாங்க. டி டேபிள் எஃப் டேபிள்லாம் முடிஞ்சு அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சை ஸ்கொயர் டேபிள் இருக்குது. சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் கிரிட்டிக்கல் வேல்யூஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5. 5ல் பாருங்கள் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 5%, 1%, 0.1% கொடுத்துருக்காங்க. எதை எடுத்துக்கணும் அப்படின்னா சம்மில் எந்த விதமான சிக்னிஃபிகன்ஸ் லெவலும் மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் 5%க்கு போயிடுங்க. இப்போது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5ல் இந்த 5% சிக்னிஃபிகன்ஸ் லெவலில் என்ன வேல்யூ 11.070. இந்த சை ஸ்கொயர் டேபிள்லேருந்து இதை எடுக்கிறோம். ஸோ டேபுலேட்டட் வேல்யூ வந்து 11.070. ஓகே, இது டேபுலேட்டட் வேல்யூ. இப்போ ரிசல்ட் எழுத போகிறோம். கால்குலேட்டட் வேல்யூ எவ்வளோ இருக்குது 12.9. ஸோ 12.9ங்கிறது
கிரேட்டராக இருக்குது 11.070, அதாவது calculated chi-square value greater than tabulated chi-square value. இந்த மாதிரி calculated value அதிகமாக வந்துட்டா therefore h0 ரிஜெக்ட் பண்ணிடணும். h0 is rejected. ஒருவேளை calculated value கம்மியாக இருந்து டேபிள் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா h0 அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், ரிசல்ட் என்ன, h0 is rejected. h0 என்ன, the die is unbiasedனு சொல்கிறாங்க, அது ரிஜெக்டட். அது ரிஜெக்டட்னா ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் தான் சொல்யூஷன். the die is biased. ஸோ ரிசல்ட் வந்து என்ன, the die is biased. பாரபட்சம் எல்லா டைமும் ஈக்குவலாக 20-20ன்னு விழாது எல்லா ஃபேஸும். அந்தந்த ஃபேஸும் வந்து ஒரு வேல்யூவில் விழும். 120 முறையும் வந்து ஈக்குவலாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் chi-square டேபிள் சால்வ் பண்ணுற மெத்தட். ரொம்ப சிம்பிள் தான். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா மெயினாக அப்சர்வ்ட் மைனஸ் எக்ஸ்பெக்டட் தி ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, இதுக்கு சமேஷன். ஓகே, அப்புறம் டேபிள் வேல்யூ எங்கேருந்து எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மாடலுங்க. ஃபஸ்ட்டு மாடலில் பாருங்கள், வெறும் டை மட்டும் சொல்லியிருக்காங்க. கேன் யூ சே அப்படின்னு சொல்லலாம், இல்லை டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்ட் வெதர் எனி எவிடன்ஸ் தட் த டை இஸ் பயாஸ்ட் அப்படி சொல்லலாம். எப்படி சொன்னாலும் இது chi-square டெஸ்ட். இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத வச்சு நம்ம chi-squareல சால்வ் பண்ணுறதுங்கிறத முடிவு பண்ணிக்கிறோம். ஸோ 4 ஸ்டெப்பில் சிம்பிளாக இதை முடிச்சிடணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து chi-square டெஸ்ட்லேயே வந்து ரெண்டாவது மாடல், அதாவது chi-square டெஸ்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. கண்டிஜென்சி டேபிள் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும், அதாவது மாடல் 1க்கும் மாடல் 2க்கும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். given the following contingency table for hair color and eye color, find the value of chi-square. டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, இஸ் தேர் எ குட் அசோசியேஷன் பிட்வீன் ஹேர் கலர் அண்டு ஐ கலர். கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து கண்டிஜென்சி டேபிள். ஹேர் கலர் சொல்லிட்டாங்க, ஃபேர், ப்ரௌன், பிளாக். ஐ கலர் ப்ளூ, கிரே, ப்ரௌன். ஒன்றுத்துக்கும் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இதோடைய டோட்டல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை மூணையும் கூட்டுங்க, 15, 5, 20, 20 + 20 40. அதே மாதிரி காலம் வைஸ் டோட்டலும் கீழே கொடுத்துட்டு இதோடைய டோட்டல் சமேஷன் 150 கூட்டி பாருங்கள், 150 வரும். ஓகே, இதை கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ப்ராப்ளத்தில். இது பார்க்குறதுக்கு அனோவா மாதிரி இருந்தாலும் இதை எப்படி நீங்கள் chi-squareனு சொல்கிறீங்கன்னா, டைரெக்டாக chi-squareனு சொல்லிட்டாங்க ஒன்று. ஒரு வேளை சொல்லலைனாலும் கண்டிஜென்சி டேபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் இது chi-squareல தான் வந்து சேரும். ரைட்டா? இந்த டேபிளை வச்சுக்கிட்டு நம்ம அனோவான்னு நினச்சிக்க கூடாது. ஸோ இதுக்கும் சொல்யூஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். சொல்யூஷனில் ஸ்டெப் 1 நல் ஹைபாத்திசிஸ், σ1 = σ2. அதாவது தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹேர் கலர் அண்டு ஐ கலர். அடுத்தது ஸ்டெப் 2 வந்து ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ், H1, σ1 not equal to σ2. there is some significant difference between hair color and eye color. இது வரைக்கும் ரெண்டு மாடல்லையும் சிமிலராக தான் சொல்யூஷன் வருது. எங்கே சேஞ்ச் ஆகுன்னா ஸ்டெப் 3 வரும்போது. போன ப்ராப்ளம் மாடல் 1 வந்து 4 ஸ்டெப்பில் முடிஞ்சது இல்லையா, இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டெப்பு கூட வரும், 5வது ஸ்டெப். என்ன ஸ்டெப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸை ஃபைண்ட் பண்ணோம். டு ஃபைண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ், இ வேல்யூ. போன ப்ராப்ளத்தில் இ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20ன்னு சொன்னோம். காமனாக எல்லாத்துக்கும் ஒரே இ வேல்யூ தான் வந்தது. ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் ஒரு இடத்துக்கும் ஒரு இ வேல்யூ வரும், மாறும். ஓகேவா? அதுதான் வந்து இதுக்கும் அதுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த டேபிள் இருக்குது இல்லைங்களா, இதில் என்ன பண்ணுங்கள், இதில் இருந்து பாருங்கள், இதை ஏன்னு எடுத்துக்கங்க. ஏ, இது பி, இது சி, இது டி, இ, எஃப், இது ஜி, ஹெச், இந்த வேல்யூ ஐ. இந்த டேபிளுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் அப்படியே அசியூம் பண்ணிக்கங்க. ஓகே, ஏபிசிடி நீங்களாக நேம் கொடுத்துக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிள் இருக்கிற மாதிரியே நான் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு
E of A. A டேர்முக்கான எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் என்ன? இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C இன்ட்டு A ப்ளஸ் D ப்ளஸ் G. அதாவது A ப்ளஸ் B ப்ளஸ் C இன்ட்டு பாருங்கள் அப்படி A ப்ளஸ் D ப்ளஸ் G totally divided by capital N. இப்போ இந்த கேபிட்டல் N என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 150 தான். இந்த 150 தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் N. இப்போ சிம்பிளுங்க, A இருக்கு இல்லையா, A எடுக்கும்போது இந்த ரோவில் பக்கத்தில் இருக்கிற எல்லா வேல்யூவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C, அப்புறம் அதே மாதிரி மல்டிப்ளைடு பை இதுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் A ப்ளஸ் D ப்ளஸ் G. இப்போ பாருங்கள், இதோடைய வேல்யூ தானே சமேஷன் தானே இங்கே கொடுத்துருக்காங்க 40, இதோடைய சமேஷன் 60 கொடுத்துட்டாங்களா? நீங்கள் கூட்டினீங்கனாலும் அதே தான் வரும். ஸோ A ப்ளஸ் B ப்ளஸ் C எவ்வளோ? 40 இன்ட்டு A ப்ளஸ் D ப்ளஸ் G எவ்வளோ? 60 டிவைடட் பை 150. இதை நீங்கள் கால்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு E of A is equal to 16 வரும். இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி E of B, E of C இந்த ரோவில் இருக்கிறத ஒர்க் பண்ணும். இப்போ பாருங்கள், 3 காலம் 3 ரோ கொடுத்ததுனால 3 சேர்க்குறீங்க. ஒருவேளை 2 காலம் 2 ரோ கொடுத்துருந்தாங்கன்னா A ப்ளஸ் B A ப்ளஸ் டியோட அது முடிஞ்சிடும். A ப்ளஸ் B இன்ட்டு A ப்ளஸ் D அப்படின்னு முடிஞ்சிடும். ஓகே, எத்தனை காலம் இருக்கோ எத்தனை ரோஸ் இருக்கோ அது ஃபுல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. இப்போ பிக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, E ஆஃப் B கண்டுபிடிக்க B ப்ளஸ் A ப்ளஸ் C அந்த ரோவில் இருக்கிற எல்லாம் B ப்ளஸ் E ப்ளஸ் H. ஓகேவா? சேம். இப்போ பாருங்கள், இது 40 தான், இது 30. ஓகே, இப்போ E ஆஃப் B போடும்போது 40 இன்ட்டு 30 டிவைடட் பை 150. இப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அட் B நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 8ன்னு வரும். இந்த இடத்துல தான் மாடல் 1ம் மாடல் 2ம் வேரி ஆகுது. ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் கண்டுபிடிக்கிறது மாற்றம். இப்போ E ஆஃப் C போட போகிறோம். இப்போ பாருங்கள், 20 ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 20 ப்ளஸ் 20 ப்ளஸ் 20. ஸோ 40 இன்ட்டு 60. அதே தான் ஃபஸ்ட்டு வேல்யூவே தான் இங்கேயும் வருது. 60 இன்ட்டு 40 டிவைடட் பை 150. E ஆஃப் C இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ இதே மாதிரி E ஆஃப் அடுத்து இங்கே என்ன இருக்குது DEF அடுத்த ரோவில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது. ஒரு வேல்யூவும் மாறும். இப்போ D வரும்போது D ப்ளஸ் A ப்ளஸ் G D ப்ளஸ் E ப்ளஸ் F இந்த வேல்யூ 50, இங்கே 60. 60 இன்ட்டு 50 டிவைடட் பை 150 போடும்போது E ஆஃப் D வந்து 20ன்னு வருது. அதே மாதிரி E ஆஃப் E கண்டுபிடிக்கிறீங்க. E ஆஃப் E போடும்போது E ப்ளஸ் B ப்ளஸ் H 30, E ப்ளஸ் D ப்ளஸ் F 50. ஓகே, 30 இன்ட்டு 50 டிவைடட் பை 150. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேர்ம் E வந்து பார்த்தீங்கன்னா 10. இப்போ அடுத்தது E ஆஃப் F. F வரும்போது F ப்ளஸ் E ப்ளஸ் D F ப்ளஸ் C ப்ளஸ் I. அதே 50 இங்கே 60. E ஆஃப் F 50 இன்ட்டு 60 டிவைடட் பை 150. E ஆஃப் F எவ்வளோ வருது? 20. இப்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸ்பெக்டட் வேல்யூ எத்தனை? 6 கண்டுபிடிச்சிட்டிங்க. இன்னும் கீழே 3 டேர்ம் இருக்குது. E ஆஃப் G இஸ் ஈக்குவல் டு இதே டேர்ம் தான் A ப்ளஸ் G ப்ளஸ் D ப்ளஸ் A 60 மல்டிப்ளைட் பை G ப்ளஸ் H ப்ளஸ் I ஒரு 60 டிவைடட் பை 150. ஸோ E ஆஃப் G எவ்வளோ வருது?
24. ஸோ அதே மாதிரி E of H. H வரும்போது BEH 30, HGI 60. 30 into 60 divided by 150. E of H இது 12ன்னு வரும். அப்புறம் E of I. E of I போடும்போது 60 into 60 divided by 150. 60 into 60 divided by 150. E of I. E of I வந்து 24. இப்போ பாருங்கள், எல்லா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கரெக்டானதா இல்லை தப்பானதான்னு ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 16 + 8 + 16 எவ்வளோ வருது பாருங்கள். 32 ஒரு 8 40. 16 8 16 இப்படி ரோ வைஸ் ஆட் பண்ணுறீங்க. 40. இந்த டோட்டல் 40ஓட ஈக்குவல் ஆகுதா? ஆமாம். அப்படின்னா அப்போது அது கரெக்ட். அதே மாதிரி இதை ஆட் பண்ணுங்கள். 20 20 44 ஒரு 6 50 60 60. அது மாதிரி ஒவ்வொரு ரோஸையும் பாருங்கள். இது 8 10 12 ஆட் பண்ணிங்கன்னா 12 + 8 20 ஒரு 10 30 30. ஸோ அந்த மாதிரி டோட்டல் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் கரெக்டான வேல்யூன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப் 4 கால்குலேட்டட் சை ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சேம் ஃபார்முலா தான். இப்போ நம்ம கால்குலேட்டட் சை ஸ்கொயர் வேல்யூ வந்துட்டோம். சை ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவல் சமேஷன் ஆஃப் O - E தி ஹோல் ஸ்கொயர் பை E அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த அப்சர்வ்டு எடுத்து எழுதுகிறோம் இல்லையா கொஸ்டின்லேருந்து, அது எந்த ஃபார்மேட்டில் எழுதுங்கன்னா இப்படி எழுதுங்க. ABCDEFGHIன்னு அப்படியே கீழே 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 எழுதிட்டு வாங்க. இப்போது அப்சர்வ்டு கொஸ்டின்லேருந்து எப்படி எடுக்க போகிறோம்னா, இப்போ பாருங்கள், 15 5 20 20 10 20 25 15 20ன்னு அப்படி லைனாக ABCDEFGHI அப்படி எடுத்து எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், ஏவில் 15 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். 15. அடுத்தது பியில் 5, சியில் 20, DEF 20 10 20, GHI 25 15 20. இந்த ஆர்டரை நீங்கள் மாற்றிடக்கூடாது. இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் எழுத போகிறோம். நம்ம ஸ்டெப் 3ல் கண்டுபிடிச்சது E of A, E of B, E of Cன்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த வேல்யூஸை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், E of A பாருங்கள் 16, E of B 8, E of C 16, Dயில் 20, Eயில் 10, Fயில் 20, 24 12 24. ஸோ இதெல்லாம் இங்கே ஷிஃப்ட் பண்ணி எழுதிக்க போகிறோம். ஸோ E வேல்யூ எல்லாத்துக்கும் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது 16 8 16. இதுக்கப்புறம் 20 10 20. அதுக்கப்புறம் 24 12 24. இதுதான் E வேல்யூஸ் எழுதுகிறோம். இந்த E வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை ஸ்டெப் 3ல் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டைரெக்டாக பண்ணும். 15 - 16 -1, 5 - 8 -3, 20 - 16 4, 20 - 20 0, 10 - 10 0, 20 - 20 0, 25 - 24 1, 15 - 12 3, 20 - 24 -4. அடுத்த ஸ்டெப்பில் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1, -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 4க்கு 16, 0க்கு 0 தான் வரப்போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 9 16. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறீங்க. ரைட், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது O - E ஸ்கொயர் பை E இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு 1/16 போடணும். இதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா 0.0625 வரும். ஓகே, இதை அப்படியே எழுதிங்க. அடுத்தது 9/8 கரெக்டாக. இந்த இடத்துல 9, E வந்து 8. O - E ஸ்கொயர் பை E 9/8 1.125.
5னு வரும். ரைட். அடுத்தது 16/16 1. அப்புறம் 3 வேல்யூக்கும் 0 0 0 0 by anything 0 போட்டுறோம். அப்புறம் 1 divided by 24. ஓகேவா? 1 divided by 24க்கு 0.04 வரும். அடுத்தது 9 divided by 12. 9 divided by 12 0.75. அடுத்தது 16 divided by 24 0.667. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணணும். 0.0625 1.125 + 1 + 0 + 0 + 0 + 0.04 0.75 0.667. இது எல்லாத்தையும் நீங்கள் சமேஷன் டோட்டல் எடுத்திங்கன்னா 3.6485னு வரும். இதுதான் calculated chi square value 3.6485. அடுத்த ப்ரொசீஜர் டேபிள் வேல்யூ கம்பேரிசன். பாருங்க, ஸ்டெப் 5 அடுத்த ஸ்டெப்பில் டேபிள் வேல்யூ டேபிள் chi square வேல்யூ எடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி இதில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலாவும் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ரோ -1 இன்ட்டு காலம் -1. எத்தனை ரோ எத்தனை காலம் கொஸ்டினில் பாருங்கள். 1 2 3 3 ரோ. அதே மாதிரி காலம் 1 2 3 காலம். ஓகேவா? ஸோ 3 - 1 இன்ட்டு 3 - 1 2 × 2 4. இதுதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிளில் நம்ம வேல்யூ என்னென்னு பார்க்க போகிறோம். சேம் chi ஸ்கொயர் டேபிள் எங்கே இருக்குன்னு எடுத்துக்கோங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 4. சிக்னிஃபிகன்ஸ் லெவல் எதுவும் சொல்லலை. ஸோ 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் எடுத்துக்கோங்க. 4க்கு 9.488னு வருது. ஓகே. ஸோ டேபிள் chi ஸ்கொயர் வேல்யூ 9.488. இப்போ நம்ம கம்பேரிசன் போட வேண்டியதான். calculated வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? 3.6485. ஸோ இங்கே calculated chi ஸ்கொயர் வேல்யூ லெஸ் தேன் டேபிள் chi ஸ்கொயர் வேல்யூ. டேபிள் வேல்யூ அப்போ அதிகமாக வந்துருச்சோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா H0 is accepted. டேபிள் வேல்யூ அதிகமாக இருக்குது, calculated வேல்யூ கம்மியாக இருக்குன்னா H0 therefore accepted. H0 acceptedனா என்ன சொல்யூஷன்? H0 அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சொல்யூஷன் என்ன? there is no significant difference between hair color and eye color. இவ்வளோதாங்க. ஸோ chi ஸ்கொயரில் இருக்கிற 2 மாடல் மேஜராக என்ன இருந்ததுன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ 2 மாடலுக்கு என்ன வித்தியாசம்னா 2 ஸ்டெப் வரைக்கும் காமன். ஃபஸ்ட்டு மாடலில் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒரே வேல்யூ தான் எல்லாத்துக்கும். ஆனால் செகண்ட் மாடலில் கண்டிஜென்சி டேபிள்னு ஒன்று யூஸ் பண்ணணும். வேல்யூஸை கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிக்கணும். அது மாறும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4 ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல் டேபிள் வேல்யூவும் கால்குலேட்டட் வேல்யூவும் கம்பேர் பண்ணுறீங்க. இவ்வளோ தான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் chi ஸ்கொயர் ப்ராப்ளம் சால்விங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.